பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்காவது நம்ம ஆண்டவரிடத்தில் நமக்கு நல்ல ஞானம் வேணும்னு கேட்டிருக்கோமா? நம்முடைய ஜெபங்களில் முழுவதும் நமக்குரிய தேவையான ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான சுகம், பலன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். நம்ம ஞானத்தை கேட்கிறோமா? நிறைய காரியங்களை சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோ கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிறைய நகைகள் வாங்கணும், இந்த மாதிரி என்னென்னமோ ஆசைகள் வச்சுருக்கிறோம். நமக்கு முக்கியமானது எதுன்னு மறந்து போயிட்டோம். பாருங்கள், வேதாகமம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பாருங்கள், சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் யாருமே கேட்காத ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் ராஜாவுக்கு கொடுத்தார். அதே போல் நீங்களும் ஆண்டவரிடத்தில் நல்ல ஞானத்தை கேளுங்க. நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக தருவார். அதனால் எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நல்லா யோசித்து பாருங்களேன். ஞானம் மட்டும்தான் முக்கியம். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஞானம் ரொம்பவே முக்கியம். ஞானம் இருந்தாலே போதும், அறிவு புத்தி இருந்தாலே போதும், மக்கள் அநேக ஜனங்கள் நம்மளிடத்துல வருவாங்க. அதே போல் அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். இந்த காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்றையிலிருந்து உங்களுடைய தனி ஜெபத்தில் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தருகிற ஞானம் பரத்திலிருந்து வருகிறது. அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படின்னா என்னன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை வெறுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஞானம் உள்ளவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஞானத்தை பெற்றுக்கொண்டு தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவித சகல ஆசீர்வாதங்களையும் நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமாக. காட் பிளஸ் யூ.